மடப்புரம் விசாரணை கைதி மரண வழக்கில் உயிரிழந்த அஜித்குமாரை போலீசார் தாக்கிய கொடூர காட்சிகளானது வெளியாகியிருக்கிறது. தற்போது இது குறித்தான பார்வையை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுகவின் வழக்கறிஞர் என்பதுரை இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம் சார். திருபுவனத்தில் மடப்புரம் விசாரணை கைதி மரண வழக்கில் உயிரிழந்த அஜித்குமாரை போலீசார் தாக்கிய காட்சிகளானது வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பதிவு செய்யலாம் சார். இந்த சம்பவத்துல இது ஒரு அப்பட்டமான படுகொலை என்று முதலில் குரல் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் இது உண்மையில கண்டிக்கத்தக்கதுன்னு கண்டிக்காரு. இது ஒரு படுகொலை என்று நாங்கள் சொல்கிறோம். எனவேதான் அதிமுக சார்பில் நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில அதிமுக வழக்கறிஞர் மாரிஸ்குமார் இந்த மேட்டரை தானா முன் வழக்க விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு மனுவை கொடுத்தோம். நீதிபதிகள் விரிவாக ஒரு மனுவை தாக்கல் செய்யும்படி சொல்லியிருந்தார்கள். எனவே இன்றைக்கு தாக்கல் செய்திருந்தோம். இதுல நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சென்னையில் இருந்து போலீஸுக்கு அழுத்தம் கொடுத்த அந்த ஆபீசர் யார்? அவர் ஆபீசரா, அமைச்சரா? எதற்காக அழுத்தம் கொடுத்தார்? இந்த எஸ்பியை இதுவரை ஏன் இன்னும் சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை? இதெல்லாம் எங்களுடைய கேள்விகள். இது உண்மையிலேயே இந்த அரசினுடைய ஃபெயிலியரை காமிக்குது. அரசு நிர்வாகம், போலீஸ் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லை. இவர் செயலற்ற ஒரு முதலமைச்சர், இவர் திறனற்ற ஒரு முதலமைச்சர், அரசு அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை இது காட்டுகிறது. நேற்றைய தினத்துல கூட ஒரு சட்டம் ஒழுங்கு கூட்டம் நடத்துவதாக பொய்யாக ஒரு நாடகத்தை போட்டார் முதலமைச்சர். ஆனால் சட்டம் ஒழுங்கு, போலீஸ் எதுவும் அவருடைய கையில் இல்லை என்பதை இந்த நிகழ்ச்சி காட்டுகிறது. சார், இப்போ உயிரிழந்த அஜித்குமாரோட உடலை வாங்குறதுக்காக உறவினர்கள்ட்ட 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. திமுக நிர்வாகிகளும் மானாமதுரையோட டிஎஸ்பியும். இது குறித்தான உங்களுடைய பார்வை சார்? இது குறித்து சமூக செயற்பாட்டாளர் ஹென்றி டிபைன் அவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஆஜராகி அவரே விளக்கம் அளித்தார். அவர் தான் இதை சொன்னார், வேற யாரும் சொல்லல. அவரே சொன்னார். திமுகவினை சேர்ந்த 3 நிர்வாகிகள், மகேந்திரன் இன்னும் 2 திமுக நிர்வாகிகள் தான் இந்த பேரத்தை பேசினார்கள். அவர் நாடார் திருமண மண்டபத்தில் பாதிக்கப்பட்ட உயிரிழந்தவனுடைய உறவினர்களை அழைத்து பேசினார் என்று சொல்லி இருக்கிறார். அது குறித்து நாங்க இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றியதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் தமிழ்நாடு முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையால் ஒரு நியாயம் கிடைக்காது. எனவேதான் இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். சிபிஐ விசாரணைக்கு இது செல்லுகிற போது உண்மை வெளிவரும். சென்னையிலிருந்து அழுத்தம் கொடுத்தது யார்? ஒரு எஸ்பி தனிப்படை அமைக்கிற அளவுக்கு ஒரு அழுத்தம் எஸ்பிக்கு அழுத்தம் கொடுத்தது யார்? எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்காமல் இன்னும் காப்பது யார் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். சார், இந்த மடப்புரம் இளைஞர் மரண வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு முழு தகவலையுமே மறைக்குது அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சரமாரியா கேள்வி எழுப்பி இருக்குது. இது குறித்தான உங்களுடைய பார்வை சார்? நீதிமன்றங்கள் தான் மக்களுடைய நம்பிக்கை. ஏற்கனவே பொள்ளாச்சி பாலியல் வழக்குல நீங்க பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணையில விஷயங்கள் வெளிவந்தது. அதுபோல அதுக்கு அடுத்தபடியாக அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல புகார் கொடுத்தவர் மேலேயே அவருடைய அடையாளங்களை வெளியிட்டதுதான் இந்த தமிழக அரசு. மூன்றாவதாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்குல குற்றவாளிகளை பொற்றி பாதுகாத்தது. கண்ணுக்குட்டியை மட்டும் கைது செய்து எரும மாட்டை கைது செய்யவில்லை என்று நாங்கள் சொன்னோம். இப்ப சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு மூடி மறைக்கத்தான் பார்க்கும். ஏன்னா இந்த அரசு ஒரு கட்டுப்பாட்டுல இல்ல, அதாவது ஒரு செயலற்ற அரசு என்பது இதை காட்டும். எனவேதான் போலீசார் ஒரு பக்கம் எதேச்ச அதிகாரமாக செயல்படுகிறார்கள். ரவுடிகளுடைய ஆதிக்கம் இருக்கு. கள்ளச்சாராய வியாபாரிகள் தலை தூக்குகிறார்கள். எனவேதான் இது ஒரு தீர்க்கெட்ட அரசு, கொடுங்கோல் அரசு. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக நன்றி சார்.